ஒரு வாரம் மழைக்கு பிறகு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கவும் பழைய கூரையை 6:30க்கெல்லாம் அவசரமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மழை வர்றதுக்குள்ள கூரை மேய்ச்சலான்னு சொல்லிட்டு எல்லா கூரையும் பிரிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள நின்று வெட்ட வெளி வானத்தை பார்த்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரம் மழையை எல்லாரும் பாராட்டும் போது அம்மா மட்டும் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூரை மேய்கிறதுக்காக மட்டை வாங்கி 15 நாளைக்கு மேலாயிடுச்சு. மழை பெய்யவும் கரையான் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி எல்லா மட்டையும் வேஸ்ட்டாக போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் அம்மா மழையை திட்டிகிட்டே இருந்தாங்க. எப்போதும் கூரை மேய்கிற அன்னைக்கு, அதாவது கூரை வேய்தல் பேச்சு வழக்கில் தான் கூரை மேய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேலை பார்க்காம ஓப்பி அடிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே வேலை பார்த்தேன். அதனாலதான் சாப்பாடு பார்சல் வந்ததும் ஆளா போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு 500 மட்டை தாராளமா இருக்கும். அதனால கொஞ்சம் நெருக்கலாவே கட்ட சொன்னோம். எல்லா வேலையுமே தண்ணி அழகுதான். என்ன கூரை மேய்கிறது எல்லாமே எங்க சித்தப்பா தான். எல்லாருமே நல்லா ஜாலியா கதை பேசிட்டு கட்டிட்டு இருந்தாங்க. மட்டை கொஞ்சம் கரையான் வச்சதுனால அம்மா கரையானை தட்டி வெயில காய போட்டு தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம குட்டீஸ்கெல்லாம் அக்காவுக்காக உதவி பண்ணாங்க. கட்டி முடிக்க மதியம் 1:30-2 ஆயிடுச்சு. சைட்ல தூங்கிட்டு இருந்த மட்டையெல்லாம் நான் தான் அழகா கட் பண்ணி விட்டேன். வெயிலுக்கும் மழைக்கும் இதமான எங்களோட வசந்த மாளிகையை அழகா நாங்க